சொல்லுங்க. இலங்கை அதிபர் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராங்க, அவங்கள கடுமையான நடவடிக்கை இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? 850 பேரை சுட்டு கொண்டாச்சு, பல ஆயிரம் பேரை சிறைப்படுத்தி படகுகளை பறிச்சு அவங்க அரசுடைமையாக்கி ஏலம் விட்டு வலைகளை கிழிச்சு, இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதுக்கு மேல என்ன நடவடிக்கை இருக்கு? தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எல்லை தாண்டி வராங்களா? கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வரல, வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. ஏன் அவங்க இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராது? இது இந்திய நாட்டை ஆளுகிற வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர், இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள் தான் முடிவு எடுக்கணும். எல்லை கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கணும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். என்னுடைய வாழ்வாதாரம் பறிபோவதில்லை. அப்ப இத்தனை மீனவ சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிகொடுத்துட்டு என் நிலத்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்னது? அப்ப சொந்த நாட்டு குடிமக்களை கடல்ல மீன் பிடிக்க பேர் இந்திய பெருங்கடல் இருந்தா போதுமா? அதுல மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் இவ்வளவு செய்து ஒரு சின்ன நாடு அவனோட ஒரு பொருளாதார தடை அல்லது சொல்லி என்ன சொல்றது பாதுகாப்பு கொள்கையில நான் மாற்றேன், ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. நீ அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தர மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல. உன்னோட வர்த்தக தொடர்பு இல்ல, பாதுகாப்பு தொடர்பு இல்ல, தொழில் தொடர்பு இல்ல, ஏதாவது ஒண்ணு சொன்னாதானே அவன் கட்டுக்குள்ள வருவான். வாயே திறக்கலைன்னா அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறான். அது இதுவரைக்கும் நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்கு. தமிழ் மீனவர்கள் இடத்துல இந்திய மீனவர்கள் வந்திருக்கிறாரு, இவரு புதுசா வந்திருக்குது.